Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala abdillah wa ala alihi wa man tabi'alahum ila ihsanu ila yawmiddin amma ba'd. ஏகவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் போற்றி புகழ்ந்த பிற்பாடு இன்று NKKN டீம் என்கின்ற அதாவது நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை என்கின்ற பேஜ் மூலமாக நான் சில விடயங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது NKKN என்ற டீம் நல்லவனுக்கு கெட்டவனும் இல்லை கெட்டவனுக்கு நல்லவனும் இல்லை. உண்மையில் ஒரு சிறந்த ஒரு அபிப்பிராயம் உள்ள ஒரு டீம். ஏனென்று சொன்னால் இங்கு நலவு எதுவும் இந்த உலகத்தில் எடுபடுவதும் இல்லை, கெடுதி எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் தட்டி கேட்போம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்று இந்த டீம் இயங்கிக் கொண்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று இந்த வளர்ச்சிகரமான இந்த டீம் உண்மையில் இலங்கையில் நடக்கின்ற எதுவாக இருந்தாலும், அது அரசியலாக இருக்கலாம், அல்லது மார்க்க சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம், ஏழைகளுடைய சம்பந்தமாக இருக்கலாம், பணக்காரனுடைய சம்பந்தமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம், ஏமாறுபவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதை நீதி நியாயம் மார்க்கத்தின் அடிப்படையில் நிறுக்கப்பட்டு விட்டால், அந்த தராசில் நிறுக்கப்பட்டு விட்டால், எந்த இடத்தில் தப்பு செய்யப்பட்டவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருக்கின்ற இந்த NKKN டீம் மூலமாக அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்க்கையை வித்து சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ பாமர மக்களும் உலமாக்களும் இன்றைக்கு ஊர் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அல்லாஹுடைய ஏற்பாடு இதுதான் என்று நாங்கள் நினைக்கின்றோமா? இல்லை, அல்லாஹுடைய மாளிகையை கட்டுகின்ற விடயமாக இருந்தாலும் அல்லாஹுடைய இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், தலபுல் இல்ம ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். அதாவது மார்க்க கல்வியை தேடி படிப்பது அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார் மீதும் கடமையாகும் என்ற அந்த வார்த்தையை இன்று உழைப்பாக, இன்று ஒரு ஜொப்பாக, அதே போன்று சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற சில மதரசாக்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது உதாரணத்துக்கு இலங்கையில் இருக்கின்ற ரவுலத்துல் உலமா அல் அரபியா, ரவுலத்து உலமா அரபி காலேஜ் இருக்கின்ற அல்லவா, அதாவது மதிய வித்தியாலயத்தில் குருநாகல டிஸ்ட்ரிக்டில் மதிய வித்தியாலயத்தில் இருக்கின்ற இந்த ரவுலத்துல் உலமா மதரசா எவ்வாறு போய் இருக்கின்றது என்று சொன்னால், மார்க்கத்தை மார்க்கமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாமல் அந்த மார்க்க கல்வியை, அல்லாஹ்வுடைய கட்டளையை, நபியுடைய வாழ்க்கையை, குர்ஆன் ஹதீஸை எவ்வாறு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அந்த பாணியில் போகாமல் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துக்கொண்டு இன்று நாங்கள் பிழைக்க வேண்டும், அதனூடாக வருகின்ற வருமானத்தில் நாங்கள் என்ன செய்யணும், வாழ வேண்டும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரவுலத்து உலமாவின் பிரின்சிபலாகிய அம்ஜத் என்கின்றவனும் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார், ஊர் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். அது அரசியலாக இருக்கலாம், அல்லது உலமாக்களாக இருக்கலாம், பாமர மக்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய விடயத்தில் யார் தப்பு செய்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்கள் இழிவுபடுத்தி விடுவான். ஆகவே இன்று இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில், இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் அதை ஒரு ஜொப்பாக எடுத்து, அதை ஒரு வியாபாரமாக நினைத்து, அதை ஒரு பிசினஸாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த அம்ஜத்தும் இந்த மண்ட பஜிலி மர்சி மூதவி என்கின்ற இந்த ஹல்ல ஹராங்குட்டி உண்மையில் அதை செல்வதற்கு கூட வெட்கமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை பேச வேண்டிய இடத்தில் இவ்வாறான வார்த்தைகளை பேசுவது வெட்கமாக இருக்கின்றது. உண்மையில் இவன் ஒரு ஹராங்குட்டி என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, ரசூலுடைய வாழ்க்கைக்கு, அதே போன்று மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் இன்று என்ன செய்கின்றான், அதை அவனுடைய ஜொப்பாக எடுத்து அவனுடைய பிள்ளைகளுக்கு உணவளித்து, அந்த பிள்ளைகள் அந்த அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும், இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் கொடுக்கக்கூடிய பணத்தில் மதரசா பிள்ளைகளையும் வளர வைத்துக் கொண்டு அவனுடைய பிள்ளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்று சொன்னால் சதக்கத்து ஜாரியா என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. அதே போன்று ஒரு மனிதன் தான தர்மம் செய்கின்றான் என்று சொன்னால் அதில் இருந்து ஒரு மனிதனுக்கு தனிப்படையாக கொடுக்க இயலுமா என்று கேட்டால் மார்க்கத்தின் அடிப்படையில் நிச்சயமாக இயலாது. ஏனென்று சொன்னால் கனிமத் பொருட்கள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலகட்டத்தில் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அவர்கள் யுத்த காலத்தில் எடுக்கப்படுகின்ற கனிமத் பொருட்கள் கூட அந்த கனிமத் பொருட்கள் நிச்சயமாக ஏழைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதில் ஒரு மரங்க கூட என்னுடைய குடும்பத்தார் உண்ணக்கூடாது. அதே போன்று சதக்கத்து ஜாரியா என்று அந்த பைத்துல் மாலில் சாமான்கள், அதே போன்று பொருட்கள், பணங்கள் சேர்க்கப்பட்டு விட்டால் அந்த அந்த சாமானை கூட என்னுடைய குடும்பத்தார் அனுபவித்திடக்கூடாது என்கின்ற உணர்வுக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஒரு சமயத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
ஈட்டம்பலத்தை அந்த கனிமத்து பொருட்களில் அந்த சதக்கத்து ஜாரியாவில் அதே போன்று அல்லாஹ்வுடைய பைத்துல் மாலில் வரப்பட்ட ஒரு பொருளை அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஹசன் ஹுசைன் வாயில் வைத்ததற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து, இது உங்களுக்குரிய ஹக்கு அல்ல, இது உங்களுக்கான ஹக்கு அல்ல, இது பொதுப்படையாக வந்த ஹக்கு, இது என்னுடைய குடும்பத்தாருக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை முன்வைத்து இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்த நபியுடைய வாழ்க்கையையும் நபியுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் இன்றைக்கு பிசினஸாக எடுத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ரவுலத்துல் உலமா என்கின்ற அரபிக் காலேஜ். இந்த அரபிக் காலேஜுக்கு என்ன செய்கிறார்கள்? வருமானம் என்கின்ற ஒரு வகையில் அந்த வெளிநாட்டில் இருக்க வாழக்கூடிய எத்தனையோ புத்திஜீவிகள், புத்தி இல்லாதவர்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இதன் ஊடாக நாங்கள் கொடுத்தால் எங்களுக்கு இது நன்மையாக போய் சேரும் என்கின்ற நோக்கத்தில் கொடுக்கின்றார்கள். சற்று சிந்தியுங்கள். நீங்கள் யாரிடத்தில் இந்த பைத்துல் மால், இந்த சதக்கத்து ஜாரியா, இந்த சதக்கா பொருள்கள் கொண்டு சேர வேண்டும், யாரிடத்தில் கொடுத்தால் நிம்மதியாக நிரந்தரமாக அதிலிருந்து ஒரு அளவு கூட, ஒரு பெர்சன்டேஜ் கூட என்ன செய்யப்பட மாட்டாது, எடுக்க மாட்டார்கள் என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடியவருக்கு கொடுங்கள். நேராக நீங்க சென்று உதவி செய்யுங்கள். நேராக சென்று ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டுமா, நேராக சென்று என்ன செய்யுங்கள்? அந்த சாமான்களை, பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்க சதக்கத்து ஜாரியா என்கின்ற ஒரு நிலப்பாட்டை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகாபெரும் ஒரு கூலியை அந்த இடத்தில் வைத்திருக்கின்றான். மாறாக நீங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுத்து அவர் அதிலிருந்து 100 பங்கு, 20 பங்கு எடுத்துவிட்டு 70 பங்கு, 80 பங்கை கொடுத்து அது உதவி செய்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக பாவத்தாளியாக நீங்களும் ஆகுவீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது கூறி காட்டுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى என்று சொல்கின்றான். ஆகவே நிச்சயமாக இந்த அளவில் நீங்கள் கடுவளவு நன்மை செய்தாலும் கடுவளவு தீமை செய்தாலும் அந்த இடத்தில் நாளை கியாமத் நாளையில் நிச்சயமாக இந்த இடத்தில் நிறுத்தப்படுவீர்கள். அளவுகோல் எடுக்கப்படும், கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்கின்றதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற சதக்கத்து ஜாரியா சதக்காவாக போய் அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உரிய இடத்துக்கு சென்று நீங்கள் அதை செய்து கொடுங்கள். ஆகவே இவ்வாறு போன்ற கல்லர்கள், கயவர்கள், மார்க்கத்தை விட்டு சம்பாதிக்கக்கூடிய உலமாக்கள், மார்க்கத்தை விட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த அம்ஜத் போன்றவர்கள், இந்த ஆசிப் அஸ்லம் போன்ற ஹராங்குட்டிகளுக்கு நீங்கள் கொடுத்து இதை உதவியாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதன் ஊடாக அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் அவர் தீர்த்துக் கொள்ளக்கூடிய நிலப்பாட்டுக்கு நீங்கள் ஆகின்றீர்கள். ஆகவே அதற்காக வேண்டி தப்பு செய்கின்ற இடத்துக்கு நீங்கள் துணை போக வேண்டாம். தப்பு செய்கின்றவரை தட்டி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதில் மாபெரும் ஒரு வெற்றியை வைத்திருக்கின்றான். ஆகவே நிச்சயமாக அன்பான உறவுகளே, இலங்கை வாழ்கின்ற ஈமானிய சொந்தங்களே, நீங்கள் இதை சிந்தித்து செயல்படுங்கள். இல்லை என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய நீங்களும் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவத்தாளியாக, ஒரு அல்லாஹ்வுக்கு உகப்பான அடியார்கள் இல்லாமல் அந்த இடத்தில் நிப்பாட்டப்படுவீர்கள். நாளை கியாமத் நாளில் கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய அதாபுகளை விட்டும் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை விட்டு சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு உதவியாக துணை போகாதீர்கள். ஹராத்துக்கு துணை போகாதீர்கள். வட்டி சம்பந்தப்பட்டதுக்கு துணை போகாதீர்கள். இவ்வாறெல்லாம் செய்து இன்றைக்கு இந்த பள்ளிவாசலை கட்டுகின்றேன் என்ற நோக்கத்தில் பள்ளிவாசலை கட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆசிப் அஸ்லம் அதில் எத்தனை சதவீதத்தை அவனுடைய குடும்பத்துக்காக வேண்டி உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறான சதக்கத்து ஜாரியா என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டும் நபியுடைய வாழ்க்கையை கொண்டும் உபதேசம் செய்து கொண்டு இன்றைக்கு எத்தனை புத்தி இல்லாத மக்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாப்பாவுடைய பெயரை சதக்கத்து ஜாரியா செய்ய வேண்டும் என்று உணர்வோடு கொடுக்கின்ற பணத்தில் அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக சிந்தித்து செயல்படுங்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். அதுக்கு பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாங்கள் எது வேண்டாலும் செய்யலாம். இந்த உலகத்தில் எத்தனை விடயங்களை நாங்கள் செய்துவிட்டு போகலாம். நாளை கியாமத்து நாளை அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக கேள்வி கணக்கு இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீங்க செய்கின்ற சதக்கத்து ஜாரியாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அல்லது ஏனைய தான தர்மங்களாக இருக்கலாம். அதை உணர்ந்து யாரிடத்தில் கொடுத்தால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போய் சேரும். அதிலிருந்து ஒரு மடங்கு கூட இருக்கப்பட மாட்டாது. ஹக்கை ஹக்காக கொண்டு சேர்ப்பார்கள் என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை நீங்க உணர்ந்து நடக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய தனவந்தர்கள் நீங்க சிந்தித்து செயல்பார்கள். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் வாசலியாக ஆக வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு உன்னதமாக நான் என்ன செய்ய சொல்கின்றேன், அதை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதே போன்று இந்த இலங்கையில் இருக்கின்ற ஜமியத்துல் உலமா இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களும் அதே விடைத்தான் செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஹெட்டன் பகுதியில், அதாவது நாவலப்பட்டி பகுதியில் ஒரு ஸ்கூலுக்கு வர வேண்டிய ஹக்கை கூட அவர்கள் என்ன செய்தார்கள், டொனேஷன் என்ற ஏற்பாட்டில் அந்த பணத்தை எடுத்து சுருட்டி விட்டதாக பல கேள்விகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எத்தனை தடவை ஜமியத்துல் உலமாக்கு இந்த ரவுலத்துல் உலமா விஷயமாக முன்வைத்த போதும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் கல்லனுக்கு தான் உதவி செய்வான் என்பது போன்று இந்த கல்லனுக்கு இந்த ஜமியத்துல் உலமா என்கின்ற கல்லர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கண்ணோட்டமாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் சதக்கத்து ஜாரியா என்கின்ற விடயத்தில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து பார்த்து நான் கொடுப்பது சரியா, இந்த பணம் உரிய இடத்துக்கு போய் சேர்கின்றதா, இதில் இருந்து ஒரு மடங்காவது எடுக்காமல் நாங்கள் கொடுக்கின்ற 1000 ரூபாவாக அந்த இடத்துக்கு போய் சேர்கின்றதா என்று உணர்ந்து பார்த்து செயல்படுங்கள். அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.